பரமாத்மா குருவும் அவருடைய 5 சீடர்களும். வீரமாமுனிவருடைய நகைச்சுவை கதை பகுதி 2 தொடங்குது. விஜயநகரத்தை நோக்கி பரமாத்மா குருவும் அவருடைய சீடர்களான மட்டி, மடையன், முட்டாள், மூடன் மற்றும் பேதை எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. போன பகுதியில் ஆற்றை கடந்து வந்ததையும் குரு ஆற்றுல விழுந்து எழுந்ததையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மரத்தடியில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பொழுது போகிறதால சீக்கிரமாக விஜயநகரத்துக்கு போகணுங்கிறதால அவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. காடு, மலை, ஆறுன்னு பல இடங்களை கடந்து அவங்க போக வேண்டியிருந்தது. ஈவினிங் ஆனதால் அவங்க கொஞ்ச நேரம் பொறுத்து தான் போக வேண்டியிருந்தது. போகிற வழியில் ஒரு பெரிய அகலமான ஆறு அவங்க குறுக்க வந்திருக்கு. ஆறில் தண்ணி ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்த குருவும் சீடர்களும், இந்த ஆறு ரொம்ப கோவமாக பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே, இவ்வளோ சத்தமாக இருக்குது, ஆக்ரோஷமாக வேற இருக்குது, இதிலிருந்து நம்ம எப்படி இறங்க போகிறது, அதனால் கொஞ்சம் ஆறு கோபம் தணியட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போவோம் அப்படின்னு சொல்ல சீடர்களும் குருவுக்கு ஓகே சொன்னாங்க. ஸோ குருவும் சீடர்களும் அன்னைக்கு ஈவினிங் ஒரு மரத்தடியில் தங்குறதா முடிவெடுத்தாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஆறு கொதிச்சுக்கிட்டே இருந்ததால் அதை பார்த்தவங்க சோர்ந்து போய் அங்கேயே உட்காந்துட்டாங்க. இரவு முழுவதும் அங்கேயே தங்கிட்டு ஆறு நைட்டு தூங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கடந்து போகலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்தாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு மரத்தடியில் தூங்குறதுக்காக எல்லாரும் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே விறகு எரிய வச்சாங்க. அதாவது அவங்க குளிருக்காக வச்சுருந்தாங்க. சீடர்களில் ஒருத்தன் எரிஞ்சிக்கிட்டு இருந்த நெருப்பு கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல வச்சான். ஆறு உஸ் உஸ்ன்னு சத்தம் கொடுத்துச்சு. அதை பார்த்த சீடன், குருவே, ஆறு இன்னமும் முழிச்சிக்கிட்டு தான் இருக்குது, அது மட்டும் இல்லை ரொம்ப கோவமாக உஸ்ஸுன்னு வேற சத்தம் போடுதுன்னு சொல்லி குருக்கிட்ட சொல்லவோ குருவும் மற்ற சீடர்களும் பயந்து போயிட்டு, அப்படின்னா நம்ம விடிகிற வரைக்கும் இங்கே காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இரவு எல்லாரும் கொண்டு வந்ததை சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டாங்க. அவங்க மூட்டி வச்ச விறகு எரிஞ்சு முடிச்சு அணைஞ்சு போய் அங்கேயே இருந்தது. வெடிய காலையில் சீடர்களில் ஒருத்தன் எந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் ஆறு தூங்கிடுச்சா இல்லை முழிச்சிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக அணைஞ்சு போயிருந்த கொல்லிக்கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல வைக்கிறான். மறுபடியும் ஆற்றுல இருந்து உஸ்ன்னு வந்த எந்த சத்தமும் அவனுக்கு வரலை. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. குருக்கிட்ட ஓடி போயிட்டு, குருவே எந்திரிங்க, ஆறு இப்போ நல்லா தூங்கிடுச்சு பாருங்க, நான் அந்த கட்டையை வச்சு பார்த்ததும் எந்த சத்தமும் வரல, அதனால் ஆறு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம், வாங்கன்னு சொல்லி குருவை பதட்டப்படுத்தி சீடர்களையும் எழுப்பி விட்டான். குருவும் சீடர்களும் அவன் சொன்னதை நம்பி, எல்லாரும் அமைதியாக இருங்க, நம்ம சத்தமாக பேசினா ஆறு எந்திரிச்சிட போகுது, அதனால் ஆறு தூங்குற போதே நம்ம இதை கடந்து அந்த பக்கமாக போயிடுவோம், அதுக்கப்புறம் விஜயநகரத்துக்கு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்தாங்க. அதனால் குருவும் சீடர்களும் வேகமாக அவங்களுடைய மூட்டை முடிச்சியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒருத்தர் ஒரு கையை ஒருத்தர் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து போக முடிவு பண்ணாங்க. குருவும் மற்ற சீடர்களும் ரொம்ப கவனமாக ஆற்றுல இறங்கி மெதுவாக அடியாக எடுத்து ஆற்றை கடக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் பாதுகாப்பாக வாங்க, என் கையை பிடிச்சிக்கோங்க, யாரும் எங்கேயும் போயிடக்கூடாது, தப்பி தவறி இந்த ஆற்றை முழிச்சுக்கிச்சு அவ்வளோதான் நம்ம கதி அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே மெதுவாக அந்த ஆற்றை கடந்து வந்தாங்க. கடந்து வந்தவங்க அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒருத்தரை பார்க்கும்போது, ஐயையோ குருவே, நம்மள ஒருத்தன் காணுமே, நம்ம 6 பேரில் வந்தோம், இங்கே 5 பேர் தான் இருக்கோம், பாருங்கள் நம்மள ஒருத்தன் காணும்னு சொல்லி ஒன்று அழ ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி குருவும் மற்ற 5 சீடர்களையும் எண்ணி பார்க்குறாரு. அப்போவும் 6 பேரில் ஒருத்தர் குறையிறான். சீடர்களும் மாற்றி எண்ணி பார்க்குறாங்க. அதே ஒருத்தன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்புறமா எல்லாருக்குமே முடிவாயிடுச்சு, நம்மள ஒருத்தன் இந்த ஆறு மூழ்கிடுச்சு, ஆறு நம்மள ஒருத்தனை கொண்டு போயிடுச்சு, அதனால தான் நம்ம எண்ணிக்கையில் 5 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல
குருவுக்கும் சீடர்களுக்கும் பதட்டமாயிட்டு எல்லாரும் உட்காந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி எண்ணிருப்பாங்கன்னு தெரியுமா? மற்ற சீடர்கள் மற்ற சீடர்களையும் குருவையும் சேர்த்து எண்ணும்போது தன்னை விட்டுட்டு குருவும் மற்ற சீடர்களை மட்டுமே எண்ணியிருப்பார். அதனால தான் எல்லாரும் எண்ணும் போதும் ஒருத்தர் மிஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு இருந்தது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பக்கமாக வந்த ஒரு வழிப்போக்கன், என்னடா இவங்க எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஷயம் என்னன்ட்டு குருக்கிட்டேயும் சீடர்கள்கிட்டையும் வந்து நின்று விசாரிக்கிறாரு. குரு சொல்கிறாரு, நாங்கள் 6 பேர் ஆற்ற கடந்து வந்தோம். ஆனால் இப்போ எண்ணி பார்த்தா 5 பேர் தான் இருக்கோம். ஒருவர் ஆறு முழுங்கிடுச்சு. அந்த வழிப்போக்கருக்கு ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறது புரியலை. அதுக்கப்புறமா தான் சிரிப்பு வந்துடுச்சு. ஐயோ, இங்கே வாங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்களில் 6வது நபர் யாருன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. அவர் இருக்காரா இல்லையாங்கிறத நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி குருவையும் மற்ற சீடர்கள் தலைமையிலையும் ஒரு கொம்பை வச்சு பட்டுன்னு மண்டையிலேயே போட்டு 1 2 3 4 5 6ன்னு எண்ணி காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சது. குருவும் சீடர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, அப்போ 6 நம்ம யாரையும் முழுங்கலை, நம்ம எல்லாருமே பாதுகாப்பாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சீடர்களுக்கும் குருவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் நம்ம கூட வந்த வழிப்போக்கனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இவங்கெல்லாம் எப்படி தான் ஊர் போய் சேர போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி தனக்குள்ளே சிரிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லபடியாக வழி சொல்லி அனுப்பி வச்சாரு.